இளமதி இப்ப கொண்டு வந்த பேகு, ஆதாரம் இது எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டு, என்ன செய்றதுன்னே தெரியாம, சோத்துக்கு கூட வழி இல்லாம சென்னைய சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கோயில்ல உட்காந்துருக்கிறாங்க. அங்க அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானத்தில போட்ட சாப்பாட்ட தான் இளமதி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்க நம்ம திருடன தான் காமிக்கிறாங்க. அதாவது சிங்கப்பூர் தீபன் அசிஸ்டன்ட். குமாராட்டுக்கு இந்த சீரியல்ல அவரோட கேரக்டர். குமாரும், குமாரோட அசிஸ்டன்டும் அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்கும் பொழுதே, குமாருக்கு திடீர்னு வலுப்பு வந்துருது. வலுப்பு வந்து கீழ விழுந்துடுறாப்ல. உடனே அந்த அசிஸ்டன்ட் போய் பக்கத்துல இருக்கவங்கள காப்பாத்த சொல்லி கூப்பிடுறாப்ல. ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க அந்த ஏரியாவுல இருக்கிறவங்க. எல்லாருக்குமே குமார் ஒரு திருடன் அப்படிங்கிறது தெரியும். இது கூட டிராமாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கலாம் வர முடியாது அப்படின்றாங்க. என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த வழியா நம்ம இளமதி வந்து ஆட்டோவுல தூக்கி போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, எப்படியோ குமார காப்பாத்திர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி கோயில்ல என்னோட இதுவே காணா போச்சு. அது இல்லாம நான் என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்மளால தான் இவரோட பேக் காணா போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நேரா வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, இளமதியோட பேக்க எடுத்து குடுத்து, எல்லா உண்மையையும் ஒத்துக்கிறாங்க. நாங்க தான் திருடுனோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் உயிரையே காப்பாத்தியிருக்க, கவலைப்படாத தங்கச்சி. உனக்கு நான் உதவி பண்றேன். நீ சொல்ற ஆள தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பேரு என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. இவனும் திருடன் அப்படிங்கிறதுனால யார் யாரெல்லாம் சென்னையில திருடனா இருக்காங்க அப்படிங்கிறது, செயின் இருக்கிறது, இவங்க எல்லா டீட்டெயிலும் இவங்களுக்கும் தெரியும் இல்லையா? பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.